Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இந்த லெசன் தான். பட் இதோட ஃபேக் எண்டு, அதாவது இந்த லெசனில் ஒரு 3 பார்ட். எப்போ சொன்ன மாதிரி டிசீசஸ், இம்யூனிட்டி, ட்ரக்ஸு, ட்ரக்கோட அப்யூசஸ். இப்போ நாம் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டுமே பார்த்துட்டோம். ஆக்சுவலி டிசீசஸ் முடிச்சாச்சு, இம்யூனிட்டி முடிச்சாச்சு, அண்ட் ட்ரக்ஸ் கூட பார்த்தாச்சு. அடுத்தது ட்ரக் அப்யூஸ். என்னென்னா எப்படி ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மோக்கிங் அந்த மாதிரி, பூசிங், ட்ரக்ஸ் எடுக்கிறது, அடிக்ஷன் ஆகிறது, அதெல்லாம். ஸோ ட்ரக்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நாம் அடலசன்ஸ் அண்ட் ட்ரக், ஆல்கஹால் அப்யூஸ் இதை பற்றி படிக்க போகிறோம். ஏன் அடலசன்ஸ் முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, இந்த அடலசன்ட் ஏஜ் தான் தவறுகள் செய்ய தூண்டும் ஏஜ். இந்த ஒரு காலகட்டத்தை நல்லபடியாக கடந்து வந்துட்டா படிப்புலேயும் நம்மளுடைய சுய வளர்ச்சியிலையுமே ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஆக்ட் பண்ணி வெளியே வந்துட்டா இதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. அப்படியும் அதையும் மீறி போயிட்டா அவங்கள ரொம்ப காயப்படுத்தாமல், அவங்களோட வாழ்க்கையை தொலைக்காமல் அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வர்றது, ஒரு ஃபேமிலியாக இருந்தோ, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோ, இல்லை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடோ நாம் இதுக்குள்ளே அடிக்ஷனுக்குள்ளே போனவங்கள எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாம் தான் ஃபர்தராக ஜஸ்ட் லைக் தட் படிக்க போகிறதா. பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தேவையில்லை, படிப்போம். Adolescence and drug, alcohol abuse. Adolescence means both a period and a process during which a child becomes mature in terms of his or her attitude and belief for effective participation in society. பாருங்க, அடலசன்ஸ்னாலே அது ஒரு பீரியடுன்னு சொல்கிறோம். அது இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், நம்மளை அப்படியே டிரான்சிஷன் பண்ணுது. ஒரு பாய்வுட்டில் இருந்து ஒரு மேன்வுட்டுக்கு மாத்திர ஒரு இது, ஒரு கேர்ள்வுட்டில் இருந்து ஒரு லேடியாக மாறும் பருவம். அப்போ நாம் தவறுகள் செய்ய தூண்டுற விஷயங்கள்ல இருந்து எப்படி நம்மளை விலகி வச்சுக்கிறது. ஸோ சைல்ட் பிகம் மெச்சூர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் her or his attitude and beliefs for effective participation. நான் என்னால இந்த சொசைட்டிக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படி யோசிச்சு சொசைட்டிக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குற ஒரு வயசு. The period between 12 to 18 years of age may be thought of as adolescence period. In other words, இந்த பார்த்துக்குங்க, 12 to 18. In other words, adolescence is a bridge linking childhood and adulthood. So அதான் ஒரு transitory zone. Adolescence is accompanied by several biological and behavioral changes. Adolescence, thus, is a very vulnerable phase of mental and psychological development of an individual. So, ரொம்ப ஒரு crucial period of human life-னாலே adolescent period தான். ஏன்னா நம்ம டிரான்சிட்டரி ஜோனில் இருக்கிறோம். மென்டலாக சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே ஒரு கேட்வே மாதிரி அது. Curiosity, need for adventure and excitement, and experimentation constitute common causes which motivate youngsters towards drug and alcohol use. Curiosity என்ன இருக்கும் பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி, சரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இளைஞர் கூட்டத்தை ஒரு ட்ரக்கு கிட்ட கூட்டிகிட்டு போயிடுது. A child's natural curiosity motivates him or her to experiment. This is complicated further by effects that might be perceived as benefits of alcohol or drug use. ஒரு சைல்டோட கியூரியாசிட்டி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு பண்ண வச்சு அவங்களோட லைஃபையே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றிடுது. Thus, the first use of drugs or alcohol may be out of curiosity or experimentation. First time அவங்க எடுக்கிறது எப்பவுமே எய்தர் கியூரியாசிட்டி ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுறதா இருக்கும். பட் அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது அவங்கள அப்படியே அதை நோக்கியே போக வச்சிருது. But later the child starts using this to escape facing problems. அதான் escapism. Of late, stress from pressures to excel in academics or examinations has played a significant role in persuading the youngsters to try alcohol and drugs. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் என்னன்னா, எக்ஸாமினேஷன் ப்ரெஷர், எக்ஸாமில் மார்க் வாங்குறது ப்ரெஷர், அகாடமிக்கில் எக்ஸல் ஆகணுங்கிற ப்ரெஷர், பியர் ப்ரெஷரை விட பியர் ப்ரெஷர் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறது, ஆர் பேரண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்கள இவங்கள கம்பேர் பண்ணி திட்டுறது, எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்ற ஒரு ஃபீல் வரும்போது அவங்க போகிற இடம் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரக்ஸ். The perception among youth that it is cool or progressive to smoke, use drugs or alcohol is also in a way a major cause for
youth to start these habits. ஓகே, என்ன நான் கூல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக தான் அவங்க இதுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. Television, movies, newspapers, internet also help to promote this perception. Other factors that have been seen to be associated with drug and alcohol abuse among adolescents are unstable or unsupportive family structure and peer pressure. ஸோ இப்போ உங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸு ஸ்டைலாக ஊதுறது, ஸ்டைலாக தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல டெலிவிஷன், மூவி, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்து கற்றுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு ப்ரெஷர் இருக்குது, பியர் ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதது, பியர் ப்ரெஷர் இருக்கிறது, படிக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிறது, இதில் இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிற ஒரு விஷயம்தான் இந்த ட்ரக். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது அதான் இந்த பேராகிராஃபோட ஜஸ்ட்டு. அடுத்தது addiction and dependence. Because of the perceived benefits, drugs are frequently used repeatedly. The most important thing which one fails to realize is the inherent addictive nature of alcohol and drugs. Addiction is a psychological attachment to certain effects such as euphoria and a temporary feeling of well-being associated with drugs and alcohol. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது அது என்ன பெனிஃபிட்னா இதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகிறோம் இல்லையா, அதான் பெனிஃபிட். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை தேடி போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து இது நமக்கு நேச்சுரலாகவே ஒரு அடிக்டிவ் நேச்சர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் இட். ஒரு தடவை ட்ரை பண்ணி வெளியே வரதுனால அப்படியே அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ எதுக்காக அடிக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ், அப்படியே மிதக்கிற ஒரு ஃபீலிங், அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ப்ராப்ளத்தை தள்ளி போடுறாங்களே தவிர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது இல்லை. எஸ்கேபிசம் இதுதான். So they are just moving towards drugs and alcohol. These drive people to take them even when these are not needed, or even when their use becomes self-destructive. இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு ஃபீலிங் ஆஃப் டிட்டாச்சிங் ஃப்ரம் த ப்ராப்ளம், இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லாத நேரங்களில் கூட அவங்கள இதை நோக்கி போக வைக்குது. மோரோவர் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது அவங்க உடம்ப ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறது தெரிஞ்சாலும் அவங்களால இதை விட்டு வெளியே வர முடியறதில்ல. With repeated use of drugs, the tolerance level of the receptor present in our body increases. Consequently, the receptors respond only to higher dose of drugs or alcohol, leading to greater intake and addiction. ஸோ ரொம்ப நாளாக கண்டினியூஸாக ட்ரக்கை யூஸ் பண்ண நமக்கு அந்த ட்ரக்கை ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப டாலரேட் ஆகிடுது, ரொம்ப ரெசிஸ்டன்ட். ஸோ நிறைய எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே, ஒரு தன்னை மறந்த நிலைக்குள்ளே அவங்களால போக முடியும். அது அப்போது கம்ப்ளீட்டாக பயங்கர ரிஸ்க் ஏரியாவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். However, it should be clearly borne in mind that use of these drugs even once can be a forerunner to addiction. ஸோ ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு தடவை யூஸ் பண்ணுறது கூட அடிக்ஷனுக்கான ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். Thus, the addictive potential of drugs and alcohol pull the user into a vicious circle leading to their regular use, from which he or she may not be able to get out. In the absence of any guidance or counseling, the person gets addictive and becomes dependent on their use. So, என்னன்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டாக க்யூரியாசிட்டியில் ஆரம்பித்தது அப்படி இன்ஹெரண்ட்டாக நமக்கு அடிக்ட் ஆக போய் தேவையே இல்லாத நேரங்களில், எஸ்கேப் ஆக வேண்டாத நேரங்களிலும் சரி, நமக்கு ப்ராப்ளமே இல்லாத நேரங்களிலும் அதை நோக்கி போக வைக்குது. அப்படி போகும்போது காலப்போக்கில் நம்மளுடைய ரிசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தட் பிகம்ஸ் ஸோ ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த ட்ரக்ஸ். நிறைய எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது ஆக்ஷன் காட்டும், என்னென்னா அந்த மதக்கிற ஒரு ஃபீலிங்கை. அப்படின்னும்போது ரொம்பவே கஷ்டம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணவே கூடாது, ஏன்னா அதுவே ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு ஸ்டெப்பு தான். இதில் இருந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்கள எப்படி வெளியே கூட்டிகிட்டு வரணும், இல்லாட்டி அப்படியே அவங்க அதுக்கு அடிக்ஷன் ஆகி உட்காந்துருவாங்க. Dependence is the tendency of the body to manifest a characteristic and unpleasant withdrawal syndrome if regular dose of drugs, alcohol is abruptly discontinued. So, dependence is the tendency of the body to manifest a characteristic and unpleasant withdrawal syndrome. Withdrawal syndrome na இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வர்ற கோவத்தில் எதையாவது உடைக்கிறது, ஆடுறது, அடிக்கிறது,
இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போடுறது, அந்த மாதிரி தட் இஸ் கால்ட் அவங்களால இருக்கவே முடியாது. அந்த ஒரு எகிறி குதிச்சு ஆடுறது அதெல்லாம் தான் வித்ட்ராயல் சிண்ட்ரோம். ஏன்னா அவங்க டிபெண்ட் ஆயிட்டாங்க அந்த ட்ரக். If regular dose of drugs, alcohol is abruptly discontinued, this is characterized by anxiety, shakiness, இதெல்லாம் எக்ஸாம் கொஷின். இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க. நாசியா, வாமிட்டிங் வர ஃபீலிங், ஸ்வெட்டிங் விச் மே பி ரிலீவ்ட் வென் யூஸ் இஸ் ரெஸ்யூம்ட் அகெயின். ஸோ ஸ்டாப் பண்ண இதெல்லாம் வந்துடும். ஸோ இதிலிருந்து பயந்துக்கிட்டு திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. In some cases, withdrawal symptoms can be severe and even life-threatening, and the person may need medical supervision. ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க. இந்த நேரங்களில் டாக்டரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Dependence leads the patient to ignore all social norms in order to get sufficient funds to satiate his or her needs. These results in many social adjustment problems. ஸோ அந்த ட்ரக்குக்குள்ளே அவங்க டிபெண்ட் ஆயிட்டாங்க, அதுதான் டிபெண்டன்சி. அந்த ட்ரக்குக்குள்ளே அவங்க டிபெண்டன்ஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க எந்த சோஷியல் நார்ம்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பல்லு விளக்காமல் வெளியே வருவாங்க, தாடி வளர்த்துக்குவாங்க, பட்டனை மாற்றி மாற்றி போடுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஷாபியாக இருக்கும், தலையெல்லாம் வரமாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, திருட ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிஹேவியர், படிப்பில் கவனமே இருக்காது, ரோட்டில் எங்கே வேணா உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி தீஸ் ரிசல்ட்ஸ் இன் மெனி சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க, ஐசோலேட் ஆகிடுவாங்க டோட்டல். Effects of drugs or alcohol abuse. The immediate adverse effect of drugs and alcohol abuse are manifested in the form of reckless behavior. அதுதான் ஒழுங்கான ஒரு பிஹேவியர் இருக்காது. வேண்டலிசம் அண்ட் வயலன்ஸ், எல்லாத்தையும் பொது சொத்தெல்லாம் தூக்கி அடிக்கிறது, ரோட்டில் கிறுக்கிறது, அந்த மாதிரி. ஓகே, ஏதோ ஒன்றா போட்டு உதைக்கிறது, வீட்டில் இருக்கிற கோவம் வந்தால் டிவியை தூக்கி உடைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். அண்ட் வயலன்ஸ், அடிதடியில் இறங்குறது. Excessive doses of drugs may lead to coma and death due to respiratory failure. பார்த்துக்கோங்க, எக்ஸசிவ் ட்ரக் எடுத்தால் கோமா ஆர் டெத். ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் செரிப்ரல் ஹெமரேஜ், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், செரிப்ரல் ஹெமரேஜ், ஓகே, பிரெயினில் ஹெமரேஜ் வரலாம். A combination of drugs or their intake along with alcohol generally result in overdosing and even death. ஸோ ட்ரக்கும் ஆல்கஹாலும் சேர்ந்து எடுக்கும்போது டெத்துக்குள்ளே போக நிறைய சான்சஸ் இருக்குது. The most common warning sign of drug and alcohol abuse among youth include drop in academic performance. ஸோ ரொம்ப வார்னிங் சைன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, among the youth ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்கோ எடுத்தால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அன்எக்ஸ்பிளைன்ட் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ், ஓகே, லீவ் போடுறது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், ஒரே டர்ட்டியாக இருப்பாங்க, வித்ட்ராயல்ஸ், அப்படி கலக்கெல்லாம் ஷேக்கியாக உட்காந்துருக்குது, ஐசோலேட் ஆகிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, ஃபேட்டிக், மயக்கம், அக்ராசிவ் பிஹேவியர், ரெபல்லியஸ், எது சொன்னாலும் எடாகுடமாக பேசுறது, அதுக்கப்புறம் டிட்டோரியேட்டிங் த ரிலேஷன்ஷிப், யாரோடவும் சேர்ந்து இருக்கிறதுல வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபீஸ், மியூசிக்கில் இருக்கிற வாசிச்சுட்டு இருந்தனா அதை விட்டுருவான், பாடிட்டு இருந்தால் அதை விட்டுருவான், எந்த ஹாபி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சேஞ்ச் இன் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹீட்டிங் ஹேபிட்ஸ் மாறிடும், ஃப்ளக்சுவேஷன் இன் வெயிட் ரொம்ப ஏறும் இல்லை குறையும், அண்ட் appetite இஸ் லாஸ்ட். எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ட்ரக் எடுக்கிறவனை பார்த்தாலே சொல்லிட முடியும். ஒரு மாதிரி டல்லாக ஐசோலேட் ஆகி யாரோடும் பேச பிடிக்காம தனியாக ஒரு ரூமில் போய் பூட்டிக்கிறது, தூங்குற டைம் மாறுறது, சாப்பிட்றது குறையிறது, வெயிட் லாஸு, பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறது, பல்லு கூட விளக்க மாட்டாங்க சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம். There may even be some far-reaching implications of drug or alcohol abuse. If an abuser is unable to get money to buy drugs or alcohol, she may turn to stealing. இதான் சொன்னேன் முதல்லவே, வீட்டில் இருக்கிறது, திருடுறது. The adverse effects are not restricted to the person who is using drugs or alcohol. At times, the drug or alcohol addict becomes the cause of mental and financial distress to his or her entire family and friends. இது இவனோட கெடுறதில்ல, இவனோட சேர்ந்து அவன் ஃபேமிலியையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். இந்த தண்ணி அடிக்கிறதோ இல்லை ட்ரக்கோ எடுக்கிறது, ஒரு திருடி கொண்டு போய் விற்கிறது, விற்று திருப்பி ட்ரக் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே போய் வீடையே நடு ரோட்டுக்கு கொண்டு வர சான்சஸும் இருக்குது. அடுத்தது, those who take drugs intravenously, direct injection into the vein using a needle and on syringe, are much more likely to acquire serious infections like AIDS and hepatitis B. இது முதல்ல பார்த்தோம் இல்லையா, இது they are the victims.
இன்ட்ராவீனஸாக ட்ரக் எடுக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை எய்ட்ஸோ ஹிப்பாட்டிட்டிஸ் பியோ வரும். நோ மெடிசின் ஃபார் திஸ். The viruses which are responsible for these diseases are transferred from one person to another by sharing their infected needles and syringes. Both AIDS and hepatitis B infections are chronic infection and ultimately fatal. Both can be transmitted through sexual contact or infected blood, hepatitis B as well as AIDS. The use of alcohol during adolescence may also have long term effects. It could lead to heavy drinking in adulthood. The chronic use of drugs and alcohol damages nervous system and liver cirrhosis. The use of drugs and alcohol during pregnancy is also known to adversely affect the fetus. பார்த்துக்கோங்க. அப்படியே சின்ன வயசுல யூத்தா இருக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சு அப்படி லாங் டேர்ம்ல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து லிவரை போட்டுரும். லிவர் சரோசஸ் வரும். அப்படியே ஒரு மாதிரி முடிச்சா இந்த லிவரோட அந்த ஹெப்பாட்டோசைட்ஸ் எல்லாம் செல்லுக்கு அது ரெஜுவனேட்டிங் ஆர்கன் இல்லையா, அது அந்த கெப்பாசிட்டியை இழந்து ஒரு கல் மாதிரி மாறிடும். நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ், ப்ரெக்னென்ட் மதராக இருந்தால் குழந்தைய போடுறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். Another misuse of drug is what certain sportsperson do to enhance their performance. They misuse narcotic analgesics, anabolic steroids, diuretics, and certain hormones in sports to increase muscle strength and bulk and to promote aggressiveness and as a result increase athletic performance. இன்னொரு ஒரு பெரிய பேட் திங் ஹேப்பன்ஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ட்ரக் எடுக்கிறது. அவங்க எடுக்கிறதுனால அனால்ஜெசிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மசில்லாம் பெருசு பண்ணுறதுக்கு, அனபாலிக் ஸ்டீராய்டுனா அவங்க மெட்டபாலிக் ரேட் அப்படியே பெருசாக அதிகமாக மாற்றி பாடியை கொஞ்சம் பெருசாக பண்ணி, டயூரெட்டிக்னா தண்ணியெல்லாம் உள்ளே சேராமல் வெளியே அனுப்பி விடுறது, அந்த மாதிரி. அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, வலி நிவாரணி மாதிரி தான் இது கூட. அனால்ஜெசிக்லாம் அப்படி தான் சொல்ல முடியும். அதெல்லாம் பண்ணி ஒரு பெயினே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஓடினாலும் பெயின் தெரியாமல் குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாம் மசில் அந்த மாதிரிக்கும் எடுக்கிறாங்க. தண்ணி சேர்ந்தாதே உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், ப்ரெஷர் குறையிறது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி. ஸோ டயூரெட்டிக்ஸ் அண்ட் சர்டன் ஹார்மோன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் மசில் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்கும். Bulk to promote aggressive behavior and result increasing athletic performance. The side effect of this use of anabolic steroids in female include masculinization. Females எடுத்தா masculine look வரும், ஒரு மேனோட லுக் வந்துடும், features like male, increased aggressiveness, mood swings இருக்கும் எப்பவுமே, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க, டிப்ரெஷன், அப்நார்மல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், இவெல்லாம் ஃபீமேலுக்கு சொல்கிறான், மேல் மாதிரி மாறிடுவாங்க, அக்ரெசிவ் பிஹேவியர் வந்துடும், எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் ஆன் தேர் ஃபேஸ் அண்ட் பாடி, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிளைட்டோரிஸ், செக்ஸ் ஆர்கனில் கிளைட்டோரிஸ் வந்து பீனிஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ், இதுவும் மேல் ஃபீச்சர்ஸ். அப்போ ஆக மொத்தம் அப்படியே ஒரு மேல் சிம்டம்குள்ளே வந்துடுறான் ஒரு ஃபீமேல். In males, it include achenes, ஃபேஸில் இன்க்ரீஸ்ட் அக்ரெசிவ்னஸ், ஏற்கனவே அக்ரெசிவாக இன்னும் கொஞ்சம், மூட் ஸ்விங்ஸ் ரெண்டு பேருக்கும் காமன், டிப்ரெஷன் அவனுக்கு வருது, ரிடக்ஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் த டெஸ்டிகல்ஸோட சைஸ் குறையுது, அண்ட் டிக்ரீஸ்டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் கிட்னி அண்ட் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், breast enlargement, gynecomasticன்னு, premature baldness வருது, enlargement of the prostate gland. பார்த்தீங்கன்னா மேலுக்கு கைனோகமாஸ்டியா, ப்ரீமெச்சூர் பால்னஸ் வருது, அக்ரெசிவ் பிஹேவியர் இன்னும் அதிகம் ஆகுது, மூஞ்செல்லாம் புள்ளியாக அக்கீன்ஸ் வருது, டிப்ரெஷன் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையுது, ஆக மொத்தம் கிட்னி லிவர் ஃபெயிலியர் எல்லாமே வருது இந்த ட்ரக் எடுக்கிறதுனால அப்படின்னு. இந்த ரெண்டு பேருக்கும் காமனாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. These effects may be permanent with prolonged use. Permanent என்னது? In the adolescent male or female, severe facial and body achene and premature closure of the growth centers of the long bones may result in stunted growth ஆகவும் இது sometimes. பாடி அக்கின்லாம் இல்லாமல் போன் நல்லா இலாங்கேட் ஆகி பெருசாக உயரமாக போகாமல் ஷார்ட்டாக டுவாஃப் மாதிரி, டுவாஃப்னா ரொம்ப குட்டியாக இல்லை, அவங்களோட ஹைட்டு வந்து மாடரேட் ஹைட்டை விட கம்மியாக நிலைமைக்கும் போகிறாங்க ட்ரக்ஸ் எடுத்தா. ஸோ இதெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் கம்பல்சரியாக படிங்க. அடுத்தது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். The age-old adage of prevention is better than cure hold true here also. It is also true that habits such as smoking, taking drug or alcohol are more likely to be taken up at a young age, more during adolescence. So
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தான் எங்கேயுமே. ஸோ யங் ஏஜில் ஆரம்பிக்கிறது காலப்போக்கில் ரொம்ப ஃபேமிலியை நடுத்தருக்கு கொண்டு வந்துடும். ஸ்மோக்கிங் ஆகட்டும், ட்ரக்கு ஆர் ஆல்கஹால், இது மூணுமே அடிக்ஷனுக்கு கொண்டு போகும். Hence, it is best to identify the situation that may push an adolescent toward use of drug or alcohol and to take remedial measures well in time. யாராவது அதுக்குள்ள போனாங்கன்னா அதுக்கு ரெமிடியல் மெஷர்ஸ் சீக்கிரமா எடுக்கணும். இன் திஸ் ரிகார்ட் த பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் ஹாவ் அ ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸ் தான், அப்புறம் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஷுட் மானிட்டர் த சைல்ட். அது parenting that combines with high level of nurturance and consistent discipline has been associated with lowered risk of substance, alcohol, drug or tobacco abuse. பார்த்தீங்கன்னா நர்ச்சரன்ஸ்னால் கண்டிப்பாக குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு செடியை வளர்க்குற மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறது, ப்ளஸ் ரொம்ப டிசிப்ளினை இன்கல்கேட் பண்ணுற ஃபேமிலிஸ், இவங்கெல்லாம் ஒரு பேரண்ட் கரெக்டாக அவங்கள கைட் பண்ணாங்கன்னா இந்த குழந்தை தப்பு செய்யாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது. Some of the measures mentioned here would be particularly useful for prevention and control of alcohol and drug abuse among adolescent. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Avoid undue peer pressure. பியர்னா சேம் ஏஜ் குரூப், உங்களோட ப்ரெஷரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் பண்ணாமல் இருக்கிறது பார்ப்போம். Every child has his or her own choice and personality, which should be respected and nurtured. A child should not be pushed unduly to perform beyond his or her threshold limit, be it studies, sports, or other activities. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அதுக்கான ஒரு திறமை இருக்குது, அதுக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அதை நம்ம மதிக்கணும், அதை நம்ம ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு அதனுடைய லிமிட்டை தாண்டி, அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், எந்த ஆக்டிவிட்டியுமோ அதுக்கு இவ்வளோதான் முடியும், அதை தாண்டி அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வேற வகையில் திரும்ப சான்ஸ் ஆகுது. ஜஸ்ட் a minute. Education and counseling. Educating and counseling him or her to face problems and stresses and to accept disappointments and failures as a part of life. It would also be worthwhile to channelize the child's energy into healthy pursuits like sports, reading, music, yoga and other extracurricular activities. ஸோ ஒரு குழந்தைய எஜுகேட் பண்ணுறது, கவுன்சில் பண்ணுறது, பண்ணி கவுன்சிலிங்கில் சொல்கிறது, அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. இப்போ உனக்கு ஏதாவது தோல்வி வந்தால் அதை அக்செப்ட் பண்ண, ஸோ ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்லி கொடுக்கறது, இல்லை அவங்களுடைய திறமையை அவங்களுக்கு பிடிச்ச ரூட்டில் சொல்லி விடுறது, அந்த பிடிச்ச ரூட்டில் திருப்புறது. அது எதுவுமே இல்லைன்னா ஓகே நிறைய படிங்க, நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் ஆடுங்க, யோகா பண்ணுங்க, மியூசிக் கேளுங்க, டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய எனர்ஜியை வேறு ரூட்டில், அவங்களுக்கு பிடிச்ச ரூட்டில் இன்னும் ஒரு ஹாபி மாதிரி அனுப்புறது. இதெல்லாம் தான் கவுன்சில் பண்ணுறவங்க பண்ணணும். அதுதான் ஒரு குழந்தைய இந்த ட்ரக் பக்கம் போகாமல் பார்த்துக்கும். அடுத்தது சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் ஷுட் பி sought immediately so that they can guide appropriately. Help may even be sought from close and trusted friends. Besides getting proper advice to sort out their problem, this would help young to vent their feelings of anxiety and guilt. ஸோ பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுறது, உடனே இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துறது, அப்புறம் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்களோட ஃபீலிங்கை வெளியே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கிறது. ஓகே, அவங்கள ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் வைக்கிறது, ஆன்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் ஃப்ரீயாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது. Looking for danger signs. Alert parents and teachers need to look for and identify the danger sign discussed above. Even friends, if they find someone using drugs or alcohol, should not hesitate to bring this to the notice of parents or teachers in the best interest of a person concerned. Appropriate measures would then be required to diagnose the malady and the underlying causes. This would help in initiating proper remedial steps or treatment. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை கூட இருக்கிறவங்களோ ஒருத்தவங்க ட்ரக்குக்குள்ளே போயிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக அலர்ட் பண்ணணும், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அலர்ட் பண்ணணும், இல்லை டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் பல சிக்கல்கள், அதாவது தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இல்லாட்டி அது அப்படியே அடிக்ஷனுக்குள்ளே போய் ரொம்ப டீப்பாக போயிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எப்பவுமே பேரண்ட்டுக்காகட்டும் டீச்சருக்காகட்டும் ஒரு குழந்தை மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும்.
Seeking professional and medical help. A lot of help is available in the form of highly qualified psychologists, psychiatrists, and de addiction and rehabilitation programs to help individuals who have unfortunately got in the quagmire of drug, alcohol abuse. அதாவது ஒரு பெரிய சிக்கலான ஒரு ட்ரக் ஒரு அபியூஸ்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதாவது ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், இல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. அதுல அவங்கள மாட்டி விட்டுட்டா போதும். அவங்க எப்படியாவது அந்த பேரண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளிய கொண்டு வந்துருவாங்க. ஆல்கஹால் அபியூஸ்ல இருந்து வெளிய கொண்டு வருவாங்க. With such help, the affected individual with sufficient efforts and willpower can get rid of the problem completely and lead a perfectly normal and healthy life. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க திரும்பவும் ஒரு நார்மல் லைஃபுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. ஒன்று ஃப்ரம் பேரண்ட் அண்ட் பியர்ஸோட ஹெல்ப்பை கேட்குறது, டேஞ்சர் சைன் என்ன இருக்குன்னு பார்த்து அலர்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னல்ஸோட ஹெல்ப்பை வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்கள எஜுகேட் பண்ணுறது, கவுன்சில் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களோட தோல்விகளை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி தர்றது, அன்டியூ ப்ரெஷரை, தட் இஸ் பியர் ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ட்ரக்லேருந்து வெளியே வரலாம். ஸோ ட்ரக்குங்கிறது எவ்வளோ மோசமான எஃபெக்டை கொடுக்கும், அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம், நம்மளுடைய ரியல் லைஃபுக்குள்ளே நம்ம வாழணும், தோல்விகளை சந்திக்க தெரியணும், இதெல்லாம் தான் இங்கே சொல்ல வர்றது. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப அழகாக போச்சு இந்த லெசன். டிசீஸு, இம்யூன் சிஸ்டம்னா என்ன, இம்யூனிட்டிலாம் என்னென்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி, அப்படிலாம் போய் அப்படியே ட்ரக்குக்குள்ளே வந்து ட்ரக்கை எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வருது, எல்லாத்தையும் கவர் பண்ணிருச்சு. ஓவர். ஸோ இப்போ போல் நம்ம சம்மரியை படிச்சுட்டு இந்த லெசனை முடிச்சிருவோம். Summary: health is not just the absence of disease, it is the state of complete physical, mental, social, and psychological well being. Diseases like typhoid, cholera, pneumonia, fungal infections of skin, malaria, and many other are major cause of distress to human beings. Vector-borne diseases like malaria, especially when caused by Plasmodium falciparum, if not treated, may prove fatal. Besides personal cleanliness and hygiene, public health measures like proper disposal of waste, decontamination of drinking water, control of vectors like mosquitoes, and immunization are very helpful in preventing these diseases. Our immune system plays a major role in preventing these diseases when we are exposed to disease-causing agents. Immune system குள்ள வந்துட்டாங்க. The innate defenses of our body like skin, mucous membranes, antimicrobial substances present in our tears, saliva, and the phagocytic cells help to block the entry of pathogen into our body. ஸோ நமக்கு இருக்கிற நம்மளுடைய பேரியர்ஸ், ஃபிசிக்கல் பேரியர் அண்ட் கெமிக்கல் பேரியர்ஸ் இருக்குது, ஃபிசியலாஜிக்கல் பேரியர், செல்லுலார் அண்ட் சைட்டோகைன் பேரியர்லாம் பார்த்தோம்ல. அது if the pathogen succeed in gaining entry into our body, specific antibodies, humoral immune response, B lymphocytes, and cell-mediated T lymphocytes serve to kill these pathogens. Immune system has memory. On subsequent exposure to same pathogen, the immune response is rapid and more intense. Initially, ரொம்ப slow, அப்புறம் ரொம்ப fast. This forms the basis of protection afforded by vaccination and immunization. Among other diseases, AIDS and cancer kill a large number of individuals worldwide. AIDS caused by the human immunodeficiency virus, HIV virus, is fatal but can be prevented if certain precautions are taken. So HIV can be prevented, can never be cured. Cannot be cured, can never in future may be a disease. Disease curing medicine வரலாம். Many cancers are curable if detected early and appropriate therapeutic measures are taken. Of late, drug and alcohol abuse among youth and adolescents is becoming another cause of concern. ஸோ டிசீஸ்லாம் தாண்டி இப்போ தானாக தேடிக்கிற விஷயமா இந்த ஆல்கஹால் அப்யூசஸ் இருக்குது. இது வழியாக நிறைய டிசீஸ் வருது இல்லையா? ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது? Because of the addictive nature of the alcohol and drugs and their perceived benefits like relief from stress, a person may try taking these in the face of peer pressure, examination related, and competition related stresses. In doing so, he or she may get addicted to them. Education about their harmful effects, counseling, and seeking immediate professional and medical help would totally relieve the individual from these evils. இது ரொம்ப பெரிய ஈவில் தான் ஒரு சொசைட்டிக்கு.
ட்ரக் அபியூஸ் ஆர் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக்கிங் எல்லாமே பயங்கரமான கேடு தான். ஒரு இல்லை சொசைட்டிக்கும் சரி, ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே சரி, அதுலேருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. பார்ட்டாக போட்டிருக்கேன். பார்ட்டாக நீங்களும் படிச்சிருங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய லெசன் கம்பல்சரியாக ஒரே இந்த யூனிட்ல 2 லெசன் தானே இருக்குது. இந்த 2 லெசன்லேருந்து எப்படி ஒரு 6 கொஸ்டின் ஆர் 5 to 6 கொஸ்டின் 5 to 7 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய லெசனாக இருக்கிறதுனால இதிலேருந்து எப்படியும் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம கம்பல்சரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தயவுசெய்து படிச்சிருங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் புது லெசனோட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. ஓகே, பாய்.